எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ ஒலிம்பியா மூவிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்ட்ரடியூசிங் மீ டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல்தோ ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு ஐ திங்க் யூ பாட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. And Atharva Garu, thank you so much. I had a great time working with you. And yeah, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். டிஎன்ஏ படம் ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் நெல்சன் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த ക്യാരക്ടർ. ദിവ്യ ഈസ് വെരി സ്പെഷ്യൽ. ഷീ ഈസ് ലവ്. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. Atharva, thank you for being a wonderful co-actor, and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor, and all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu, June 20th in padam release avundu. I want everyone to watch the film. Family aittu emotionally ellarkum connect cheyan pattiya film aanu. So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. And ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. அடிப்பொலியானோ தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் எல்லாம் ஒரே ஃபேமிலி. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தெம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன், நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவோட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வேலையை பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணார்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்க ஃபில்ம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கே ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி. அப்படி வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன், டிஎன்ஏ. நிச்சயமாக சொல்கிறேன், நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும். நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சும்மா சம்பிரதாயமான வார்த்தைகளாக சொல்ல, நிச்சயமாக அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். நிமிஷா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளில் ஒருத்தவர். மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், சுப்பிரமணியம் சிவன், இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்க்குற ஒரு மனிதர். காலையில் 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்புவார்.
9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பார், திருப்பி அங்கே வந்து 6 மணிக்கு கிளம்புவார், 9 மணிக்கு சென்னையில் இருப்பார். அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்டே நிறைய கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி.